திராவிட கட்சி அழியன்னு சொல்லி ஆசை தான் படுறோம். அது ஒழிக்க முடியாது. ஆட்சியில இருந்து அகற்றப்படலாம். பிற்காலத்துல வந்து கலைச்சிட்டு அதுக்கு இணைய போறதா சொல்றாங்களே சார். தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தை பேச அதுக்கு வாய்ப்பே இல்லை. தெளிவாவே அதிமுக இன்னைக்கு எடப்பாடி இருந்தாலும் சின்னத்தை வந்து முடக்கிறதுக்காக ஓபிஎஸ் ட்ரை பண்றாரு. இதுல என்ன பிஜேபிக்கு என்ன வேலை? எந்த சின்னம் முடக்கப்பட்டாலும் அதற்கு பின்னாடி அது நீங்க சொல்ற பழி சொல்லிதானே அந்த மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. எந்த ரைடு நடந்தாலும் அதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்ற மாதிரி வேலை. வேற வாயில சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. பேச தெரியாம அதே மாதிரி பேசிட்டாலே தான். அப்ப பிஜேபி இஸ்லாமியர்களை வெறுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா இல்ல. 95 விழுக்காடுக்கு மேல உத்தரப்பிரதேசல ஓட்டு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? எல்லா மாநிலத்திலயும் பிஜேபி ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டுல மட்டும் சாவக்கேடு. இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாம பண்றாங்க. திராவிட கட்சி இவங்க தான், திமுக தான். பழியே சொல்ல திமுக தான். அவங்க புரியாம நடந்துக்கிறாங்க. இவங்க என்ன அவங்களுக்கு என்ன சார்ஜ் கொடுத்த மாதிரி வேற யாரும் கொடுக்காத அங்கீகாரத்தை பிஜேபி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மோடியால தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் சார் அப்படி ஆளுங்கட்சியா பார்த்து கூட்டணி வைக்கிறீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கல. எடப்பாடி பழனிசாமி தான் தவறு பண்ணிட்டார் நான் சொல்றேன். அந்த ஆளுமை வந்து இல்ல சதீஷ் கிஸ்பிசாய் அந்த ஆளுமை அது இப்ப இருக்கவங்க இல்ல. 1% ஓட்டு கூட அந்த எடப்பாடி அவர்கள் சிறுபான்மை மக்கள் போட மாட்டாங்க. வாஜ்பாயோட உறவு வச்சு மந்திரி சபையில உட்கார்ந்து சுகபோகமா வாழ்ந்தீங்களே, அப்ப பிஜேபி தெரியல. இப்ப மோடிஜி நல்ல ஆளுமை வந்தோன்னு இப்ப இந்துவாது புலம்புல. ஏன் திராவிட கட்சிகளை எதற்காக சார் எதிர்க்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து திமுக அழிக்கணும் முடிவு இருக்கிறோம். கூட்டணி சேர்ந்தா தானே ஜெயிக்க முடியும். விலகி போனா துண்டு வெட்டிட்டு போறது நீங்க தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் எடுத்த முடிவு தப்பு. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை அவங்களுடைய வாரிசுகளுக்காக அடகு வைக்கிறாரோ? அடகுன்னு எப்படி சொல்ல முடியும்? சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறீங்க. சமுதாயம் என்பது நான் வளர்த்தது, நான் செய்த தியாகம் மக்களுக்கு தெரியும். தேவேந்திர குல மக்களுக்கு தெரியும். என்னை பார்த்து ஒருத்தன் பேசினான்னு சொன்னா முட்டாளதான். லக்ரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. முதல்ல பிஜேபி எதற்காக சார் நீங்க ஆதரிக்கிறீங்க? பிரதமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளுமை என்பதை விட தமிழை பற்றி உலக நாடுகள் அதிகமாக பேசிய ஒரு பிரதமர் யாருன்னு சொன்னா நம்ம நாட்டுடைய பிரதமர் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. உலக நாடுகளில் தமிழ்நாட்டை பற்றி தமிழை பற்றி அதிகமாக பேசிய ஒரு பிரதமர், ஆளுமைக்கு தகுதியானவர், உலக நாடுகள் போற்றுகின்ற பிரதமர், அவரு கூட இருப்பதில் நான் மகிழ்ச்சி. அதன் அடிப்படையில் நான் வருவேன். ஓட்டுக்காக தான் அவர் வந்து தமிழை ஆதரிக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்களே சார். அப்படி பார்த்தா எல்லா அரசியல்வாதியும் தான் ஓட்டுக்கு தான் அலைகிறாங்க. அது என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லை. பற்று அவருக்கு தமிழ் மேல பற்று. இப்போ நம்ம இந்தி மேல நம்ம வேண்டான்னு சொல்லி எங்கெல்லாம் படிக்க விடாம கெடுத்து நாங்கள் நாசமா போயிட்டு இப்போ ஹிந்தி பேச முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் இந்தி தமிழை கற்றுக்கிட்டு இருக்காரு, படிக்கணும் ஆசைப்படுறாரு. அதனால் இதே மாதிரி ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய ஒரு பிரதமரை வாழ்த்தணுமா வேண்டாமா? அதன் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஆளுமையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதன் அடிப்படையில் நான் நிச்சயமா அவரை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ திராவிட கட்சிகளை எதற்காக சார் எதிர்க்கிறீங்க? திராவிட கட்சிகளை எதிர்ப்பதுடைய நோக்கம், நல்லதை சொன்னா வாழ்த்த மாட்டாங்க, கெட்டதை செய்தா எதிர்க்க மாட்டாங்க. இதுதான் திராவிட கட்சியுடைய சாபக்கேடான தமிழ்நாடு. திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டா, 2 பேரும் இன்னைக்கு கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுடைய கூட்டணி ஒரு பக்கம், இவங்களுடைய கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணி தலைவர்கள் எந்த தொகுதியவோ எந்த பகுதியவோ தேர்தல் காலகட்டத்தில் கேட்டான்னு சொன்னா அந்த திராவிட கட்சி கமெண்ட் பண்ணும். நாங்க சொல்ற இடத்துல நீங்க நிக்கணும். அதுதான் கூட்டணி. கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற மாட்டார்கள் திராவிட கட்சிகள். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. நீங்க முழுவதுமா ஏடிஎம்கேவை வெறுக்கிறதுக்கான காரணமா இதை நான் ஏடிஎம்கே வெறுக்கலையே. நான் இப்ப அவங்க வெறுக்கவே இல்லை. எனக்கு அவங்க இப்ப வரைக்கும் எல்லாரும் நண்பர் தான். அரசியலில் சில காலகட்டத்தில் விலகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அவங்க சுயமா சிந்திக்கிறாங்க, கூட்டணி தர்மத்தை மீறுகிறார்கள், செய்த நன்றியை மறக்குகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரி சரி. இப்போ பிஜேபியில வந்து கூட்டணியா நீங்க எத்தனை சீட் வந்து கேட்டிருக்கீங்க? ராஜ்யசபாவுக்கோ இல்ல கேட்டிருக்கோம், 2-3 சீட்டு கேட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. நான் கேட்கிற தொகுதி கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருக்கேன். நம்பிக்கை தான் நிச்சயமா, அது மாற்றுக்கிறது. நான் எந்த தொகுதி கேட்கிறேன்னா கூட்டணி தர்மத்தை அவர்கள் காப்பாற்றுவார்கள், அதை நான் காப்பாற்ற வேண்டும். எந்த தொகுதின்னு தெரிஞ்சு அது 3 தொகுதி, ஏதாவது தொகுதி. அதை தர்மத்தின் காரணமாக சொல்ல முடியாது. அதை மேல இருந்து அறிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால 2-3 நாளா வந்துடும். அதனால நான் கேட்கிற தொகுதி எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கு. நிச்சயமா வெற்றியும் பெறுவோம்.
சார், நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறீங்க அப்படின்றத தாண்டி திமுகவெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கிறதா சொல்றாங்களே சார். திமுகவை ஒழிக்கணும்னு நான் நினைச்சாலும் நீங்க நினைச்சாலும் முடியாது. திராவிட கட்சிகளை ஒழிக்க முடியுமா? திராவிட கட்சி அழியணும்னு சொல்லி ஆசை தான் படுறோம். அது ஒழிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒன்று போல இருக்காங்க. அது ஒழிக்கலாம் யாரால முடியாது. அழிக்கப்படலாம், ஆட்சியிலிருந்து அகற்றப்படலாம். அதற்கு முயற்சி செய்யும். அதான் சார், இப்போ பிஜேபியோட வந்து நீங்க கூட்டணி சேர்றீங்க. இப்போ பொதுவாகவே முன்னாடி வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே பிஜேபியில வந்து ஒண்ணு கட்சியை தாரவார்த்து கொடுக்கணும், இல்லைன்னா கலைச்சிட்டு இணையணும் அப்படின்ற மாதிரியான போக்கு. அந்த மாதிரி அவங்க எல்லாம் யாருமே இப்ப நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போய் அவங்களோட பேச போனோம். இல்ல சார், நீங்க காலத்துல வந்து கலைச்சிட்டு அதுக்கு இணைய போறதா சொல்றாங்க. அதுக்கு ஜான் பாண்டியனை நினைச்சு தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தை பேச அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இணைப்பதற்கு வாய்ப்பல்ல, உறவு வைத்து கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னா நீங்க சொல்றது தவறு. சீட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்காக கேட்டீங்களா, இல்ல உங்களுடைய மகன் நிக்கிறதுக்காக? இல்ல அப்படி இல்ல. அரசியல் கட்சி என்பது பொதுக்குழு செயற்குழு தான் முடிவெடுக்கும். சீட்டு நாங்க கேட்டிருக்கோம். அவங்க எந்த சீட்டை ஒதுக்குறாங்களோ அதுக்கப்புறம் உடனே செயற்குழு உடனே கூட்டுவோம். யாரை நிற்க வைப்பது என்பது அங்கு முடிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில் நாங்க கட்சியின் கட்டுப்பாட்டின் அடிப்படையில நாங்க நிற்போம். யாரை நானா இருக்கலாம், யாரு வேற யாரோ கூட இருக்கலாம். அது அந்த நேரத்தில் முடிவு எடுக்கிறது தான். சரி, இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பிஜேபி வந்து என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு வந்து நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கும்போது அதற்கு சட்டம் வரையறுக்கப்பட்டு இதன் அடிப்படையிலே ஒப்புதல் அளித்து அதன் அடிப்படையிலே பாராளுமன்ற கமிட்டி கூட்டி அதன் அடிப்படையிலே பிரதமரால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு ஜிஓ பிரகாரம் நாங்கள் வந்து இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் பல பிரிவில் இருந்தோம். இல்லை, அதே மாதிரி பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணும் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை. இதே மாதிரி கோரிக்கை தான், புதுசாக கோரிக்கை தான். இதை 99% விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியில போகணும்னு நாங்கள் இருந்தது வந்து 1936 தான் வெளியில போகணுங்கிற மாதிரி இருக்கோம். அதற்கு பிரதமர் அவர்கள் கண்டிப்பா எங்களுக்கு செய்வார், நன்மை செய்வார். நிச்சயமா தேவேந்திர குல மக்களுக்கு பட்டியலிருந்து வெளியில போகணும்னு கேட்கிற நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, இப்போ இந்த பட்டியலின சமூகத்தை பத்தி நீங்க பேசும்பொழுது பிஜேபி ஆதரிக்கிற அதே நேரத்துல திமுகவை அதிகமா எதிர்க்கிறீங்க. அப்படி என்ன துரோகம் வந்து உங்களுக்கு செஞ்சுட்டாங்க? 1 2 நிறைய சொல்லலாம். திமுகவால் இந்த மக்கள் அழிந்ததுதான் 1000. அவர்கள் வாக்குறுதி கொடுத்து எதையும் நிறைவேற்றியது எனக்கு தெரிந்து இல்லை. மக்களுக்கு தெரியும் நன்றாக. பேசுவது ஒன்று, நடப்பது ஒன்று. உதாரணத்துக்கு சின்ன விஷயமா பேசுறேன். இன்றைய முதலமைச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தார். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் வந்தார். வாரிசுங்கிறதெல்லாம் வேண்டாம், அவர் நம்பிக்கையானவர், நம்பிக்கை கொண்டு வந்தாங்க. அவர் முதலமைச்சரா இருக்கிறார். சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் எப்போ வந்தார்? அவருக்கு அரசியல் ஆளுமைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாரு, திடீர்னு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, உடனே மந்திரி ஆனாரு, இப்ப முதலமைச்சர் துடிச்சிட்டு இருக்காங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாக இருந்த சீனியர் அமைச்சர்கள் அவர் முன்னால கை கட்டி நிக்கிறத நான் ரொம்ப வெறுப்பா பார்க்கிறேன். இங்கே அடிமைத்தனம் இருக்கிறதே திராவிட கட்சியில. இதை உருவாக்குறது யாரு? இந்திய முதலமைச்சர் உருவாக்கலாமா? தவறா இல்லையா? அவருக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? கத்ததும் கிடையாது, அனுபவப்பட்டதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட தன் மகன் என்ற ஒரு காரணத்தை வைத்து சின்னவர் என்று அழைக்க வேண்டும். அது கூட இவங்களை அழைக்கலான்னு கூட வச்சுக்கலாம். தகுதியுடைய எத்தனை சீனியர் அமைச்சர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு அவ்வளவு பேரும் அவர்கிட்ட போய் கை கட்டி நிக்க வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு அடிமைத்தனமா இல்லையா? இதைத்தான் நான் இருக்கிறேன். இதைத்தான் நான் இருக்கிறேன். அவரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் தன்னிச்சையாக செயல்படவில்லை என்ற கருத்து எனக்கு தெரிகிறது. அவரை ஒரு கூட்டம் என்று இயக்குகிறார்கள் சொல்ல இயக்குறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இயக்குறாங்க. அதுக்கு இவர் இசைகிறார் என்பது நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து இது. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவரு நிச்சயமா ஒரு பரந்த மனப்பான்மையா இருந்தால் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுத்திருக்க மாட்டார்கள். பெரிய சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன், கே நேரு, பொன்முடி, இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் மினிஸ்டர். அவர்கள் வளர்ச்சி பற்றி திராவிட கழகம் வளரும் பொழுது இவர் பிறக்கவே இல்லை. அவர்கிட்ட போய் இவங்க வண்டி போட்டு நிற்கிறதெல்லாம் மனதினுடைய தாக்கங்கள், வெறுப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்தான் பேசுறேன்.
பொதுவா சொல்றேன், மக்களுடைய கோரிக்கையா நான் சொல்றேன். அப்ப அந்த வெறுப்பு என்பது திராவிட கட்சி இப்படி அறிவுப்படுத்துற மக்கள் மனசுல இருக்குமா இல்லையா? அதனால நான் இருக்கிறேன். சார், இப்போ எனக்கு நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மகளை அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்பா விருப்பப்பட்டா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அவர்கள் வந்து உங்களுடைய மகளா இருந்து அவங்க வந்து என்ன பெரிய போராட்டங்கள் மேற்கொண்டாங்க. அதே நேரத்துல நீங்க உங்களுடைய மகளை ஒருவேளை நிக்க வச்சா இதே மாதிரியான வெறுப்பு உங்கள் மேல வந்து வராதா? நாங்கள் இப்பதான் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உடனடியாக அவங்கள கொண்டு போய் நீ இப்ப கேட்டீங்களா எம்பி நிப்பாங்களா அப்படி கேட்டீங்களா, நான் இல்லை என்றே பதில் சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அரசியலில் வளர்க்க வேண்டும், வளர வேண்டும், வளர்ந்த பிறகுதான் அரசியலுக்கு வரணும். வளர்றதுக்கு இப்போ உள்ள சேர்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா மக்கள் ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க மகளை வச்சு அவங்கள வளர்க்கறதுக்காக என் பிள்ளையை நம்பாமல் யாரை நம்புவது? என் கூட இருந்து என் கூட நான் அவங்க வாரிசுன்னு நான் வரலையே, அதுக்கே நான் பேசல. இப்ப நான் வாரிசை பத்தி பேசலையே, அடிமைத்தனத்தை பத்தி பேச நீங்க புரியாம பேசுறீங்க. அவர் அடிமைத்தனம் படுத்துவதை நான் வெறுக்கிறேன். வாரிசை கொண்டுதான் நான் சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் வாரிசையா கொண்டுதான் நான் பேசணுமா? இல்லையே. அவர் பிள்ளையை நம்புவது சரி, நான் என் பிள்ளையை நம்புவது சரி. ஏன்னா என்கிட்ட இருக்கிற கேடர்ஸோ அவர்கிட்ட இருக்கிற கேடர்ஸோ திடீர்னு அண்ணாதிமுக ஓடி போடுறான், திடீர்னு கட்சி வேற மாட்டு கட்சி ஓடி போடுறாங்க. அப்ப என்னோடு எப்பவுமே இருக்கக்கூடிய குழந்தைகள் தானே, அதனால வைத்தது தவறு இல்லை. ஆனா அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்காம கொண்டு வந்து சார் அவங்களுக்கு வலுவான கேண்டிடேட் இல்லைன்னா இப்போ நீங்க உங்களுடைய கொள்கை இப்படி உங்களுக்கு ஒரு வேலை வலுவான ஒரு கேண்டிடேட் நிக்க வைக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கோ? முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் செயற்குழு பொதுக்குழு வைக்கிறோம், அதில் டிசைட் பண்றோம், விவாதிக்கிறோம், யார் நிறுத்தலாம்னு கேட்கிறோம், அவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுக்குறோம், அதன் அடிப்படையில் தான் நிறுத்தும். சார் ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்காக வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து நிறைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. ஆனா இப்போ வரும்பொழுது பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தை அவங்களுடைய வாரிசுகளுக்காக அடகு வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் சொல்றாங்க. என்பது வந்து இப்போ அடகுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நான் அவங்களை கற்றுக் கொடுக்கிற தந்தையா இருக்கிறேன். இன்று குழந்தைகளை வளர்க்கின்ற தந்தை, அரசியலை கற்றுக் கொடுக்கிற தந்தை. இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க முடிவு பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்களும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறீங்க. சமுதாயம் என்பது நான் வளர்த்தது இல்லைன்னு நன்றி கட்ட வருகிறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் செய்த தியாகம் மக்களுக்கு தெரியும், தேவேந்திர குல மக்களுக்கு தெரியும். 45 ஆண்டுகள் பணி நேற்று இன்றைக்கு இல்ல, நேற்று இன்றைக்கு அல்ல. ஏனால் சிறைவாசம் 57 வழக்குகள் போட்டு திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியும் அடக்குனாங்க. அதெல்லாம் மீறி வந்தவன் தான் நான். ஆனா அந்த அதை பேசுறவன் நன்றி உள்ளவனாக பேச மாட்டான். நன்றி கெட்டவர்கள் பேசுவதை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. அதனால அந்த மக்கள் தான் என்ன நன்றி விசுவாசமா நினைக்கிறோம் தவிர என்ன யாரு குறை சொல்வதற்கு கிடையாது. சார் ஆனாலும் வந்து இந்த சமுதாயத்திற்காக நாங்களும் பாடுபட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்ன வரத பார்க்க முடியாது. அது பாடுபட்டுன்னு சொன்னா அது மக்கள் தான் சொல்லணும், நீங்களும் நானும் சொல்ல முடியாது. 10 பேர் சேர்ந்து கூட்டம் சேர்ந்துட்டா அவன் ஒரு தலைவங்க, அவன் என்ன சாதனை செஞ்சான் அவனுக்கே தெரியாது. செயலுக்கு போயிட்டு வந்தான் அவனும் ஒரு தலைவங்க ஆனுவேன், அவனை என்ன செஞ்சான்னு சொன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. களப்பணி என்பது கிராமம் தோறும் வில்லேஜ் ஒவ்வொரு பகுதியும் பட்டி தொட்டியெல்லாம் இறங்கி மக்களை சந்தித்து இதுதான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலே கொடி என்று ஏற்றி தெரு தெருவா வீதி வீதியா மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அடிமை என்ற விலங்கை உடைத்து அனைவரும் ஒருதாய் மக்கள் என்று உருவாக்கிய என்னை பார்த்து ஒருத்தன் பேசினான்னு சொன்னா முட்டாளதான் இருப்பான். நல்லவா இருக்கும். இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க இரட்டை இலை சின்னம் வந்து யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தையே வந்து பிஜேபி வந்து நினைச்சா முடக்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அது தவறான கருத்து, அப்படிலாம் கிடையாது. தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்கணும். பிஜேபிக்கு அதுல என்ன இருக்குது? இது தப்பு. ஒருத்தர் மேல பழி சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லக்கூடாது. பிஜேபிக்கு அது உள்கட்சி பூசல். ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை வந்து உள்கட்சி பூசல். இப்போ தெளிவாவே அதிமுக இன்னைக்கு எடப்பாடி தான் இருக்கு, அது கோர்ட்டு சொல்லிடுச்சு. இருந்தாலும் சின்னத்தை வந்து முடக்கிறதுக்காக ஓபிஎஸ் ட்ரை பண்றாரு. அது தேர்தல் காலகட்டத்தில் அது தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்கும். இதுல என்ன பிஜேபிக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல பொதுவாவே சின்ன முடக்கம்னா இபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் இல்லாம எந்த சின்ன முடக்கப்பட்டாலும் அதற்கு பின்னாடி அது நீங்க சொல்ற பழி சொல்லிதானே அந்த மக்கள் ஏமாந்துட்டு இருக்கான். அவரு அதுல தலையிடவே இல்லையே. அவங்க சண்டையில அவங்க தலையிட்டாங்களா? 2 பேரும் கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு முடிவெடுத்து கோர்ட்டு சொல்லிச்சு எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி தான் அதிமுகன்னு சொல்லிச்சு. ரெட்டலையும் கொடுத்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ரெட்டலை எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. எங்க போயிருக்காரு? தேர்தல் கமிஷன்ல போயிருக்காரு. அவங்க தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு பிஜேபிக்கு என்ன வேலை இருக்கு? அப்படி சொல்றாங்க எந்த ரைடு நடந்தாலும் அதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்ற மாதிரி வேற வாயில சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, பழி சொல்லணும்னு சொல்றாங்க.
பேச தெரியாதவன் இப்படித்தான் பேசுவான். ஊமையா இருக்குமா பே 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 பா அதே மாதிரி பேசிட்டாலே தான். எதற்கெடுத்தாலும் அவர்களை சொல்லுவது இவங்களே இவங்க மேல காரி தூக்குற மாதிரி அர்த்தம். அது தவறு. நம்ம 2 பேரும் சண்டையில இவங்க யார் தலையிடுவாங்க? தலையிட மாட்டாங்க. அது தப்பு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சேருவோம். நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க நிச்சயம் இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. இந்த கான்செப்ட் தான் எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க 2 பேரும் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. அது தேர்தல் கமிஷன் தான் ரெட்டலையை பத்தி சொல்ல முடியும். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து ரசித்தவன். எம்ஜிஆருடைய ஆள் தானா. எம்ஜிஆர் என்ன தேடி வந்த காலம்லாம் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1986 என்ன தேடி திருநெல்வேலி வந்து என்ன சந்திச்சவர் ஆரம்பி எலெக்ஷன்ல. இது ஊர் அறிஞ்ச, உலகம் அறிஞ்ச, எல்லாரும் அறிஞ்ச உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த வேல்யூ இப்ப திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து கட்சிக்குள்ள இருக்கா சார்? அதனாலதான் சங்கடங்கள் ஏற்படுது. அவர் இருந்திருந்தால் என்னுடைய நிலைமையே மாறி இருக்குன்னு எனக்கு இருக்கு. இறந்து போனதுனால நமக்கு சறுக்கு. அப்படி என்ன அவர் மாற்றி இருப்பாரு சார் ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தார்? அவருடைய ஆளுமையும் அவருடைய பிடிப்பும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற தன்மை அவர்கிட்ட உண்டு. ஆளுமை இந்த அம்மாட்ட உண்டு. 2 பேர்ட்டுமே அந்த ஆளுமை தனித்துவமா இருந்துச்சு. அவருடைய ஆளுமை வேறு, இந்த அம்மாவுடைய ஆளுமை வேறு. ஆனா 2 பேர்ட்டும் ஒண்ணு போல அந்த பவர் இருந்துச்சு. அத நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். இப்ப அந்த ஆளுமை வந்து இல்ல சதறிச்சு, பீஸ் ஆயிடுச்சு. அந்த ஆளுமை ஆட்டி இப்ப இருக்கவங்கிட்ட இல்ல. சரிங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ பிஎம்கேல இருந்து இப்ப நிறைய டிராவல் ஆகி வந்திருக்கீங்க. இப்போ பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சியா இருக்கிற இடத்துலதான் பெரும்பாலும் வந்து நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் ஆளும் பொழுதும் சரி, இப்ப பிஜேபி அவர்கள் ஆளும் பொழுதும் சரி. ஏன் சார் அப்படி ஆளுங்கட்சியா பார்த்து கூட்டணி வைக்கிறீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கோம். பிடிச்சாதானே வைக்க முடியும், பிடிக்காம வைக்க முடியும். பிடிச்சிருக்கு வச்சிருக்கோம். கொள்கை பிடிச்சிருக்கு, கோட்பாடு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய ஆளுமை பிடிச்சிருக்கு, அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய திறமை பிடிச்சிருக்கு, மக்களால் ஏற்றுக்கொள்ள கட்சி, இந்தியாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதமரை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க அவங்களோட இருக்கோம். இது என்ன தப்பு? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கலையே சார்? எடப்பாடி பழனிசாமி தான் தவறு பண்ணிட்டார் நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றேன். விலகுனதே தப்புலாம் சொல்றேன். உங்களை 4.5 வருஷம் உட்கார வச்சு அழகு பார்த்து 2 பேரும் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்த்து வச்சு ஆட்சியில அமர வச்சு உங்களை அழகு பார்த்து உட்கார வச்சு வளர்த்து ஆளாக்குன பிறகு நீங்க துரோகம் கொண்டு போனா உங்களை எப்படி நான் மதிப்பேன்? துரோகமா இல்லையா? என்ன பிஜேபி உங்களுக்கு தவறு பண்ணிச்சு? இல்ல உங்களை என்ன மாதிரி பண்ணாங்க? எதனால நீங்க போகணும்? அவசியம் என்ன இருக்கு? சகோதரர் அண்ணாமலையை பத்தி சொல்றீங்களா? அண்ணாமலை தனிப்பட்ட கருத்தை சொன்னதை வந்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு நீங்க கவுண்டர் பண்ண உங்ககிட்ட ஆளே இல்லையா? கவுண்டர் பண்ண வேண்டியதானே? உடனே மத்திய அரசு கொடுத்து சொல்றீங்க. அவங்களா சொன்னாங்க பேச சொல்லி, நான் பேச எனக்கு இன்னொருத்த சொல்லி கொடுத்தா பேசணும். அது தவறு. இவங்க ஏற்கனவே குறுகிய என்ன பண்ணிட்டாங்க? சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு வர மாட்டேங்குது, அதனால இவங்க பிஜேபி போயிட்டா நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கனவுல போயிருக்காங்க. 1% ஓட்டு கூட அவங்களுக்கு விடாது. இப்ப சொல்றதுதான், இந்த இடத்துல சொல்றேன். 1% ஓட்டு கூட அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் போட மாட்டாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபியில் இணைந்தது யாருக்கு லாபமா பாக்குறீங்க? இணைந்ததுன்னு சொல்லாங்க, அவங்களோட கூட்டணி வைத்ததுன்னு சொல்லுங்க. சார் எல்லாரும் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லியே அது நீங்க பழகிட்டீங்க அப்படி பேசி. கூட்டணி வச்சிருக்கோம். என்டி அலைன்ஸ்ல நான் ஒரு பார்ட்டி, புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அது சகோதரா சரத்குமார் நினைச்சு பேசிட்டீங்களோ என்ன போதில்லை, நான் கிடையாது. நான் இணையவில்லை, அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறேன், கூட்டணி தலைவராக இருக்கிறேன். எப்பொழுதுமே இதே மாதிரி கூட்டணியோடவே இருப்பீர்களா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான். கூட்டணி என்பதே சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்பட்டதான கூட்டணி. இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமா பிஜேபி வந்து இணைகிறாங்க. எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இப்ப கூட்டணி தர்மம் எல்லாம் பிஜேபி தான் வந்து இணைகிறாங்க. எடப்பாடி யாருமே போக மாட்டாங்க. அவர் தனித்து விடப்படுகிறார். இப்போ இன்னைய சொல்ல அவர் தனிச்சிருக்காரு. ஏன் அவர் தனித்து விடப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அதான் அர்த்தம். அவர் யார் இருக்கா? கூட்டணி யார் இருக்கா சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. நீங்களா சொல்லுங்க, மீடியா தானே சொல்லுங்களேன். அவரே ஒரு தலையில மண்ணலி போட்டுக்கிட்டாரு சொல்றேன். எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு திராவிடருக்கு இவர் திமுக இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க மட்டும் எதுக்கு அவரை எதுக்கு ஒன்னா சேரன்னு வேண்டாம்னு சொன்னீங்க? எல்லாரும் சேர்ந்து திமுக அழிக்கன்னு முடிவு எடுக்கிறோம். அப்ப எல்லாரும் கூட்டணி சேர்ந்தா தானே ஜெயிக்க முடியும். எல்லாரும் கூட்டணியா இருந்தா மட்டும் தானே வெற்றி பெற முடியும். விலகி போனா சதுரமா ஓட்டு, அது எதிர்க்கு சாதகம் வந்துடாதா? அப்ப சாதகம் வர வந்து நம்ம எல்லாம் ஒன்னா தானே சேர்ந்துருக்கணும். துண்டு வெட்டிட்டு போறது நீங்க தானே, தப்பா இல்லையா? காரணம் ஏதாவது சொன்னீங்களா? எதுக்காக நீங்க போகணும் சொன்னீங்களா? சொல்லலையா? எந்த காரணமும் இல்லையே. அண்ணாமலையை சொல்லு சிறுபுலத்தனம். அவர் பேச நேரம் நான் போறேன், இது விளையாட்டு வீட்டுல சண்டை போடுவாங்க, குழந்தைகள் சண்டை போட்ட மாதிரி. தப்பா இல்லையா? அது ஒரு உதாரணமே இல்ல. அவர்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு. அவர் எடுத்த முடிவு தப்பு, ஸ்டாண்ட் தப்பு. அவசரப்பட்டார் நான் நினைக்கிறேன். அவர் தான் பதில் சொல்லுவோம். அவசரப்பட்டுட்டார் நான். சரி, இப்ப நீங்க எதிரிகளா பார்க்கும் பொழுது இப்ப பிஜேபி வந்து பொதுவாகவே திமுக வந்து எதிரியா தான் பார்க்குது. அப்படிப்பட்ட பட்சத்துல இப்போ ஜாஃபர் சாதிக்கோடைய விஷயமா இருக்கட்டும், அதை வந்து அவங்க தான் வந்து உடனே வந்து உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க.
எங்களுக்கு இது எல்லா சம்பந்தமே கட்சிகளும் இல்லைன்னு சொல்ல இது வராங்க. எல்லா கட்சிகளிலும் உள்ளது. ஒரு தவறு பண்ணிட்டான்னு சொன்னா, ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாலோ, ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாலோ, ஒரு போதையில மாட்டிக்கிட்டாலோ, ஏதாவது அடாவடித்தனம் பண்ணி தகராறு பண்ணாலோ, மீடியால வந்தாலோ உடனே கட்சி நடவடிக்கை எடுப்பது அது கட்சியினுடைய எல்லா கட்சியிலையும், இந்த திமுக மட்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் அது தமிழக மக்கள் முன்னேற்றம் அதிமுக நடவடிக்கை எடுப்பது உண்மை. ஆனால் நான் சொல்லுவது, உங்களோடையே பயணம் செய்து உங்கள் கூட இருந்து கிட்டத்தட்ட வெளிநாடுகள் வரைக்கும் போதை வர்த்தக வசதிகளை பூரா எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியாக கொள்ளையடித்து மக்கள் உயிர்களை உருவி புழிஞ்சி சாகடித்து அத்தனை பங்குகளை பணத்தையும் உங்களோடு உறவாடி கொடுத்துருக்கிறானே, நீங்க வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தப்பு உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இன்னும் விசாரணை தான் தெரிய போகுது. இப்போ ஒருத்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்க யாரெல்லாம் நான் கொடுத்தேன்னு. அவன் சொன்னது பேரில் தான் இப்போ புதுக்கோட்டையில் பிடிச்சிருக்காங்க. இப்போ ஒண்ணு வெளியில் எடுக்கிறாங்க. இனிமேல் யாரோடு தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. அப்ப நிறைய முக்கிய புள்ளிகள் வந்து கண்டிப்பா மாட்டும். தேர்தல் கழிச்சுதான். இப்ப தேர்தல் காலகட்டத்தில் பெரும்பாலும் அவசரப்பட முடியாது. கண்டிப்பா மாட்டும். நம்பிக்கையோட இருங்க. யார் வர்றாங்க, பெரிய பிரிச்சாளிகளா வரும். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இல்ல? அப்படி சொல்ல முடியாது. இருக்கும் நம்புறேன். நிறைய பேர் என் மனசுல இருக்காது சொல்ல முடியாது. நிச்சயமா நிறைய பிரிச்சாளிகள்லாம் மாட்டுவாங்க. யார் அதுல டிஎம்கே மட்டும் தான் இருக்கிறதுக்கான இல்ல அப்படி டிஎம்கே மட்டும் சொல்லுங்க. இப்போ சகோதரர் திருமாவளவன் கூட இருந்த அவருடைய ஓன் பிரதர் கூட இருந்து அவர் கூட தான் பயணிச்சுக்காரு, பொறுப்புல இருக்காரு. உடனே இவர் நீக்கிட்டார். பத்தியில அரசியல் தான் உடனே நீக்கிடுவாங்க. ஆனால் அவர் மூலமாக ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருந்தா மாட்டுவாங்கல்ல. அவர் யாரோடலாம் இருந்தாரோ, யார் கூடலாம் என்னெல்லாம் பரிவர்த்தனை பண்ணாங்க, எவ்வளவு பணம் முறையாடல் பண்ணாங்கிறத கண்டுபிடிப்பாங்கல்ல. ஒன்னா கண்டுபிடிக்கும் போது யார் மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. சார், ஆனால் அவங்க வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுத்து பிஜேபி வந்து ரொம்ப அரசியலாக்குறாங்க. 1000 உயிர் 5000 உயிர் லட்சக்கணக்கான உயிர்களை கொள்றாங்க. அது விட ஒரு நலத்திட்ட உதவி முக்கியமா? அவ்வளவு உயிர்களை கொல்லக்கூடிய உயிர்கொல்லி மருந்து போதை, அந்த மருந்து போதை மருந்தை எக்ஸ்போர்ட் பண்ணி திருட்டுத்தனமா வித்தவனை போய் நீங்க எப்படி நல்லதை வச்சு கெடுக்க முடியும், வாழ்த்த முடியும்? அவன் என்ன கேட்டா அழிக்க வேண்டிய சக்தி கூட இருந்தே கழுத்தறுத்திருக்கான். ஒருவேளை இவங்களுக்கு இதுக்கு திமுக காரங்களுக்கு கூட தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். அவங்களுடைய வாக்குமூலத்தை வச்சுதான் முடிவெடுக்க முடியும். சீக்கிரமா வெளியில வருவான், யார் தெரியும். சரி, இப்படிதான் வந்து பிஜேபியும் சொல்றாங்க. சிஏஏ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வரதுனால இதெல்லாம் வந்து முழுவதுமா அழிக்கணும், அதுக்கு வந்து தடை தான் ஏற்படுத்தணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எந்த விதத்துல இதை ஆதரிக்கிறீங்க? வெளிநாட்டுல இருந்து வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து குடி புகுந்துக்கிட்டு ஒரு 6 வருஷம் இருந்தா குடியுரிமை சட்டத்தை குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோத்தை திருட்டு நம்மளை கொள்வானா, அவங்க கொல்ல மாட்டானா? அப்படி நடக்குதா இல்லையா? அப்ப இந்தியா நாட்டுக்கார வெளியூர் போனா நம்ம குடியுரிமை சட்டம் குடியுரிமை கொடுக்காங்களா? இல்லையே. அதுக்கு கால அவகாசம் கொடுக்குறான். 25 வருஷம் 20 வருஷம் உங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சர்வே பண்ணி இங்க இத்தனை வருஷமா இருந்தா இவன் கரெக்டான ஆளான்னு தெரிஞ்சுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குறாங்க. அது பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் கிரீன் கார்டு கொடுக்குறான். இந்தியாவில் 6 வருஷம் ஆனா உடனே சந்திரியே. அந்த குடியுரிமை சட்டம் இருப்பதனால் அழிவுக்கு போகக்கூடாது. வெளிநாட்டவர் உள்ளே வந்து அவ்வளவு புகுந்துட்டானா அப்ப நம்ம இந்தியாக்காரெல்லாம் வெளியே போறவா? நாட்டை பாதுகாக்கக்கூடிய சட்டம் சிஏ, அதை மாற்றி அமைப்பது தவறு. கரெக்ட். அது தேர்தல் நேரத்துல ஏன் சார் அவசர அவசரமா அமல்? அப்படி இல்ல, அது இயற்கையை சொன்னது தானே. இயற்கையை ஓட்டு போட்டு இருந்தது தானே. அது எப்போ வேணாலும் சொல்லலாம். அது மத்திய அரசு எப்போ வேணாலும் சொல்லலாம், நாளைக்கு கூட சொல்லலாம். அதெல்லாம் அது அவங்க இஷ்டம். அதை நீங்க எப்படி சொல்லலாம், இப்ப சொல்லலாமான்னு கேட்கறது தப்பு. ஆதரிக்கீங்களா இல்லையா? ஆதரிக்கிறேன், அதுதான். எப்ப கொடுத்தா உங்களுக்கு என்ன? அது தவறு இல்லையே. சரி, இருந்தாலும் வந்து இந்த ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே அயோத்தி ராமர் கோவில் விஷயமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இந்துக்கள் மேல ஆதரவை ஏற்படுத்தி அவர்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. அப்படி நீங்க சொல்ல முடியாது. நீங்க இந்தியா நாடு ஃபுல்லா நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல போனா இந்துத்துவ வரியர்கள் இந்துக்கள் வந்து திமுக ஓட்டு போடல, அண்ணா திமுக ஓட்டு போடல, விடுதலை சிறுத்தை ஓட்டு போடல, கம்யூனிஸ்ட் ஓட்டு போடல, எல்லாரும் போடுறாங்கல்ல. அப்ப எப்படி நீங்க இந்துத்துவான்னு அவங்கள மட்டும் பழி போடுற இந்துக்கள் குறை சொல்றீங்க? என் சாமி எனக்கு பிடிச்சிக்கு, உங்க சாமி உங்களுக்கு பிடிச்சிக்கு. ஒருத்தன் இயேசுவை கும்பிடுவான், ஒருத்தன் அல்லாஹ் கும்பிடுவான், ஒருத்தன் வந்து முருகனை கும்பிடுவான். ஏன் நீங்க மத ரீதியா வந்து நீங்க பிஜேபி அரசு இந்தியா வாழ்றவனை பார்த்து ஒரு இந்துக்கள் இந்து தான் நீங்க குறை சொல்றீங்க? எல்லா ஜாதி சமுதாயமும் எல்லா மதத்தினரும் ஓட்டு போட்டு தானே பிரதமராக இருக்காரு. அவரை பார்த்து குறிப்பிட்ட ஒரு முத்திரையா குத்துறீங்க. இந்துக்கள் இந்தியாவில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு நிலை என்பதை நீங்க யோசிக்கணும். கலவரத்தை நீங்க உருவாக்குறீங்க, அது தவறு. ஆனா இந்து மக்கள் அப்படி அல்ல, நல்லவர்களை வாழ்த்துவார்கள். அப்படிதான் இருக்காங்க. அப்படி இல்லையேங்க. அப்ப பிஜேபி இஸ்லாமியர்களை வெறுக்கல இல்ல, கண்டிப்பா இல்ல. 95 விழுக்காடுக்கு மேல உத்தரப்பிரதேசல ஓட்டு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? இஸ்லாமியர் யாருமே ஓட்டு கூட பண்ணிருக்கலாமா? அவங்க நினைச்சா பண்ணலாமே, பண்ணலையே.
95% ஓட்டு போடுறாங்க ஊபியில. அதர் ஸ்டேட்ல ஃபுல்லா முஸ்லிம்கள் டெல்லியில போடுறாங்க. எல்லா மாநிலத்திலயும் பிஜேபி ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டுல மட்டும் சாவக்கேடு. இவங்க என்னமோ இஸ்லாம் சகோதரர்களுக்கு நல்ல விஷயம் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி இந்துத்துவான்னு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி முஸ்லிம் சகோதரர்களை ஓட்டு போட விடாம தடுத்து இவங்களும் புரியாம ஒரு சிலர் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாம பண்றாங்க. திராவிட கட்சி இவங்க தான், திமுக தான். பழியே சொல்ல திமுக தான். அவங்க புரியாம நடந்துக்கிறாங்க. இவங்க என்ன அவங்களுக்கு என்னமோ சார்ஜ் கொடுத்த மாதிரி. அவங்க சொல்ல தேர்தல் வாக்குறுதியில நிறைய பேரை சிறையில இருந்து விடுதலை பண்ணுவேன், நான் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும், இதை அனுப்பிச்சிருக்காரா? சொல்லுவது பூரா போய் இவங்க நம்புறாங்க, இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு காலம் நம்பினாலும் நிச்சயமா இஸ்லாம் சகோதரர்களுக்கு திமுக உதவி பண்ணாது. இவங்க முழுமையா நம்பினாங்கன்னா அவங்க தலையில அவங்க மண்ணெளிப்பு தான். இந்த நீங்க சொன்னது மாதிரி இப்ப அயோத்தி ராமர் கோவில் விஷயத்திலயோ இல்ல சிஏ விஷயத்திலயோ இஸ்லாமியர்களுக்கு வந்து போதிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையோ அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணத்துல எதிர்ப்பதற்கு காரணம் திராவிட கட்சிகளால் அவர்கள் வழங்கி போயிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நிறைய அமைப்புகள் இருக்கு, அதையும் பார்க்கணும். பட் நிறைய அவங்களோட அமைப்பு முஸ்லீம் அமைப்புகள் நிறைய இருக்கு, பிரிஞ்சுட்டாங்க. நீங்க ஒட்டுமொத்தமாவே பிஜேபியை குறை சொல்வது தவறுன்னு சொல்றேன். அப்போ திமுக வந்து வாஜ்பாயோட உறவு வச்சு மந்திரி பதவியில் அமர்ந்து சுகபோகமா வாழ்ந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்துத்துவா தெரியலையோ, பிஜேபிங்கிறது தெரியலையோ? அப்ப மட்டும் நீங்க எப்படி அவரோட சேர்ந்தீங்க? வாஜ்பாயோட உறவு வச்சு மந்திரி சபையில உட்கார்ந்து சுகபோகமா வாழ்ந்தீங்களே, அப்ப பிஜேபி தெரியல. இப்ப மோடிஜி நல்ல ஆட்சி ஆளுமை வந்தோடனே இப்ப இந்துவான்னு புலம்புல. ஏன் இஸ்லாம் சகோதரர்களுக்கு தெரியலையா? திமுக பார்த்து கேட்க வேண்டிய, அன்னைக்கு சேர்ந்தே இல்லையா, அன்னைக்கு நாளைக்கு சேர மாட்டான்னு உங்களுக்கு என்ன நிச்சயம்? அரசியல் எப்பவும் நண்பனும் இல்லை, எதிரியும் கிடையாது. என்னைக்கு வேணாலும் சேரலாம், என்னைக்கு வேணாலும் போகலாம். அதனால ஒரே குறிக்கோளா கண்மூடித்தனமா கண் கட்டிட்டு விட்ட மாதிரி கடிவாளம் போன மாதிரி நீங்க சொல்லாதங்க, தவறு. அவர்கள் செய்த தப்ப சொல்லு, கண்டிக்கலாம். துரோகத்தை சொல்லு, கண்டிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம இந்துத்துவா கொள்கையில இருக்காங்க, அதனால நாங்க இருக்கிறோம். என்னையா கொள்கை? என் சாமி நாங்க முறை, உங்க சாமி நீங்க முறைய, இல்ல என்ன தப்பு? இன்னைக்கு அதே தவிர இந்துக்கள் இருக்கிற முக ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஃபேமிலி ஃபுல்லா ஒவ்வொரு கோயிலா போய் உண்டியலா போய் விழுந்துட்டு கும்பிட்டு எல்லாம் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் பரிவாரம் இது கட்டிட்டு இருக்காங்களே, பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்களே. என்ன காரணம்? இங்க வேண்டாம் மக்களே, இந்துக்களை பூரா உங்களுக்கு எதிரிங்கிறீங்க. ஆனா நாங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போய் கும்பிடுவோம். அவங்களுக்கு முதல் பூசை, ஸ்பெஷல் பூசை எல்லாம் நடக்கும். ரெட்டை வேடம் அல்லவா? ஒண்ணு இந்துத்துவம் எது, உன் குடும்பத்தோட எது, நான் உன்னை ஏத்துக்கிறேன். இல்லாட்ட ஒன்னாயிரு, எல்லாம் வேணும்னு சொல்லு. இந்துக்கள் வேண்டாம், ஆனா என் குடும்பம் மட்டும் போய் கோயிலா கும்பிட போகும். என்ன அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு ஐஜி, எவ்வளவு டிஐஜி பாதுகாப்போட போய் சாமி கும்பிட? சாமி கும்பிடுறது கூட பாதுகாப்பு தேவைப்படுது அவங்களுக்கு. சுதந்திரமா கும்பிட முடியுதா? அப்ப இரட்டை வேடம் என்பது திராவிட கட்சி பண்ணுதுன்னு சொல்றேன். அவர் பண்றாருன்னு சொல்ல, திமுக பண்ணுதுன்னு சொல்ல. திமுக தான் சார்ஜ் பண்ற. சாமி கும்பிடுவது அவருடைய விருப்பம். அவர்களை நீங்க சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க இவ்வளவு காலமா வந்து போராட்டத்தை நிறைய முன்னெடுத்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்கீங்க இந்த மக்களுக்காக. நீங்க நினைச்ச மாற்றம் வந்து எந்த அளவிற்கு நடந்திருக்கிறதா நீங்க உணர்றீங்க சார்? நல்லா மாறி இருக்கு. ஒரு காலத்துல கிராமங்களை சுதந்திரமா எல்லாரும் சுதந்திரமா வச்சிருக்கோம். படிப்பறிவு இல்லாத கிராமங்களை படிக்கறிவு வச்சு இன்னைக்கு எல்லாம் நிறைய இடத்துல கிராஜுவேட்ஸ் உருவாக்கியிருக்கோம். சாதியே சொல்ல மறுத்தவர்களை எல்லாம் சாதியை சொல்லுன்னு சொல்ல வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கு, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே தேவேந்திர குலம் சொன்னா ஜான்பாண்டியனை மட்டும்தான் நினைக்க முடியும். அவ்வளவு தூரம் பறைசாட்டி பல லட்சம் கிராமங்களில் சென்று நான் அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்திருக்கிறேன். அந்த காலகட்டம் மாறி இன்றைக்கு எல்லா ஜாதி சமுதாய சகோதரா பார்க்கலாம் பாருங்க, இதுதான் சாதனை. இன்னைக்கு அந்த நிலை மாறிச்சு பாருங்க. அப்ப போராட்டமும் போர்க்குணமும் களமும் தேவைப்பட்டது, தகராறு நடந்துச்சு, வெட்டு குத்து கொலை எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மருவி நானும் அண்ணன், நீனும் அண்ணன், தம்பி, மச்சான், மாமனுக்கு உறவு வைக்க மாதிரி இதைத்தான் நான் எதிர்பார்த்து நடந்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு எல்லா ஜாதி சமுதாயமும் அண்ணன் தம்பியா இருக்கும். இதை விட நான் என்ன சாதனை பண்ணு நினைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருச்சு, கண்டிப்பா கிடைச்சிருச்சு, சத்தியமா கிடைச்சிருச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு தவறு நடந்துகிட்டு இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலினத்தினே நீங்க சொல்றதை நான் வெறுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வெறுத்தோம், இப்போ வெறுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியில போகணும். அதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறோம். பார்ப்போம். மோடி அவர்கள் வந்தா நிறைய மாறும் நாங்க நினைக்கிற நம்பிக்கை தானே வாழ்க்கை. கேட்போம், கேட்டாதான் கிடைக்கும். கேட்காம கிடைக்குமா? கிடைச்சி இல்ல தேவேந்திர அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல எல்லாம் கொடுத்து ஒரே அணியில இருங்கடா, நீங்களா தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? அது எங்களுக்கு மக்களுக்கு கிடைச்ச வெற்றியா இல்லையா? எங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இல்லையா? வேற யாரும் கொடுக்காத அங்கீகாரத்தை பிஜேபி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மோடியால தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. சும்மா ஒண்ணு கொடுத்துடல. மாநிலவியல் ஆராய்ச்சி எல்லாம் அனுசரிச்சு இந்த தேவேந்திர குல மக்கள்னா யாரு தெரிஞ்சு
அதன் அடிப்படையிலேயே கொடுத்துருக்காங்க, சும்மா ஒன்றும் அள்ளி கொடுத்துடல. அப்ப எவ்வளவு சர்ச் பண்ணியிருப்பாங்க, அதை கொடுத்தாங்களா இல்லையா? அவர் மோடி எந்த பிரதமர் கொடுப்பாரா? பிரதமர் மோடி தான். அதே மாதிரி நாங்க எஸ்சியில இருந்து வெளியில போன்னு 99 விழுக்காடு என்னுடைய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்பிக்கையோட இருக்கும், கிடைக்கும்னு நம்பிக்கை தான். அதனால நிச்சயமா நம்பிக்கையோட இருக்கும், கிடைக்கும் சார். மென்மேலும் நீங்க வெற்றி பெறதுக்காக நகரம் வைஸ் சேனல் மூலமா வாழ்த்துக்கள் சார். நன்றி. இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.